சி அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ஷர்மிளா தேவி, என் பார்ட்னர் பேர் நாராயண நாயக்கர். எனக்கு இந்த வியாபார வாய்ப்பு தந்த பிரவினேஷ், ஃபவுண்டர் பிளேண்டினம் கலைவாணி காளிதாஸ், ஃபவுண்டர் பிளேண்டினம் ஷர்மிளா மணி, ஃபவுண்டர் எமரல் கார்த்திக் விஜய் ஆண்டி அங்கிளுக்கு சிறந்த பாராட்டும். மற்றும் இந்த நேரத்துல தமிழ் ஜூம்ல எனக்கு ப்ராடக்ட் ஷேரிங் கொடுத்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைமண்ட் முத்துஷீலா ஆண்டி அங்கிளுக்கும் சிறந்த பாராட்டும் நன்றியும். இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ஷேரிங்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாசத்தோட ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபுட் ப்ராசஸர் யார் வீட்டுல எல்லாம் புது ஃபுட் ப்ராசஸர் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு செட் பாக்ஸ்ல ஒன் போடுங்க. நான் பாக்குறேன் எத்தனை பேர் வீட்டுல இருக்கு, எத்தனை பேத்துக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நான் பாத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னுக்கு இந்த ஃபுட் ப்ராசஸர்ல வந்து எத்தனை விதமான ஒரு ஃபுட் ப்ராசஸர் வச்சு நம்ம எத்தனை விதமான வேலையை வந்து ஒரே ஃபுட் ப்ராசஸர்ல கொஞ்ச நேரத்துல நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து உண்மையா வெரி குட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். நான் எப்ப வந்து இந்த ஃபுட் ப்ராசஸர் வாங்கணும்னோ அதுல இருந்தே நான் பழைய பிளேண்டர் எதுவுமே பாய்க்கிறது இல்லை. எல்லாமே இந்த ஃபுட் ப்ராசஸர் தான் நான் பாய்க்கிறேன். ஏன்னா ட்ரை இன்கிரீடியன்ட்க்கு அவங்க தனியா கொடுத்துருப்பாங்க கவலை. ரெண்டாவது, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம், தோசைக்கு மாவு அரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு பெரிய ஜார் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் தீமோனு, கேரட்டு அதெல்லாம் ஸ்லைஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா நம்ம சாப் பண்ணுவோம். சாப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுல வந்து நம்ம சாப் பண்ணலாம். நான் இப்ப ஒன்னொன்னா உங்களுக்கு அழகா நான் வெட்டி காமிக்கிறேன், அதை எப்படி அழகா கொஞ்ச நேரத்துல குவிக்கா வந்து உங்க வேலையை முடிக்குது அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து மத்த பிளேண்டர் மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸர் இல்ல. நம்ம இப்போ வந்து இந்த மேசை மேல நான் ஜஸ்ட் சும்மா வச்சுட்டேன், ஆனா வந்து அதுக்கு கீழே வந்து கித்தா இருக்கும். நீங்களே பார்க்கலாம் இது எவ்வளவு ஆட்டா இருக்கு அப்படின்ட்டு. இந்த கிட்டா இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் இந்த மேசை மேல வச்சுட்டோம்னா அது அப்படியே மேசையோட பிடிச்சிக்கும், ஆடாது, ஒண்ணும் செய்யாது, நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப வந்து நான் வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்னா வந்து என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ரச பொடி எல்லாம் வந்து நம்ம இடிப்போமா இல்லையா, அதுக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ட்ரை இன்கிரீடியன்ட். இதெல்லாம் வந்து இதுல போட்டுட்டு எவ்வளவு அழகா குவிக்கா வந்து நம்மளுக்கு அரைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம லாக் பண்ணிட வேண்டியதான். லாக் பண்ணிட்டோம்னா இது லாக் ஆயிரும். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ட்ரை இன்கிரீடியன்ட் அரைச்சு கொடுத்துருச்சு. நீங்களே பார்க்கலாம், நான் போட்டு காமிக்கிறேன். பாத்தீங்களா, இது வந்து நம்ம வந்து இடிக்கல்லையோ இல்ல எல்லாம் வச்சு நம்ம இடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இது எவ்வளவு அழகா வந்து நம்மளுக்கு அரைச்சி கொஞ்ச நேரம் வேலைதான். நீங்களே பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் வேலையில அரைச்சு கொடுத்துருச்சு. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போறோம். என்னென்ன ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லைஸுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பர் இருக்கு. நான் காமிக்கிறேன். இது வந்து ரெண்டு விதமா போடலாம், மின்னுக்கும் போடலாம், பின்னாடியும் போடலாம். மின்னுக்கு போட்டோம்னா என்ன செய்யும் பார்த்தோம்னா, அந்த ஃபார்வர்ட் பண்ணுவோம்ல, இப்ப கத்தி வந்து இந்த மாதிரி திருப்பி நம்ம மின்னுக்கு போட்டோம்னு சொன்னோம்னா அந்த கேரட் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவோம்ல, அது வந்து எவ்வளவு அழகா ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அழகா பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துல ஃபார்வர்ட் பண்ணிருச்சு. இப்ப இதே கத்தில நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னு அதையும் நான் காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் யாரெல்லாம் வாங்கல அப்படின்னு இருக்கிறீங்களோ
தயவு செஞ்சு கண்டிப்பா இந்த மாசம் ப்ரொமோஷன்ல கிராப் பண்ண மறந்துடாதீங்க. இது எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். இப்போ வந்து இப்ப என்ன செய்யறேன், இப்போ வந்து நம்ம நார்மலா வந்து சம்பல் எல்லாம் செஞ்சோம்னா நிறைய வெங்காயம் பாய்ப்போம். எல்லாரும் எப்படி பாய்ப்பாங்கன்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ரவுண்டா வெட்டணும் அப்படின்னு சொல்லி பாய்ப்பாங்க. இப்ப அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நான் வெட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் கொஞ்ச நேரத்துல வெட்டியாச்சு. இப்ப நம்ம சம்பால் எல்லாம் வீட்டுல திடீர்னு சொந்தக்காரங்க வராங்க. இதோ இப்ப வேற ஸ்கூல் லீவ் வேற ஆரம்பிச்சிருச்சு. நாளையில இருந்து எல்லாரும் வீட்டுல சொந்தக்காரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் வைப்பீங்க. இந்த ஃபுட் ப்ராசஸ் இருந்தா கொஞ்ச நேரம் வேலை. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நம்ம வந்து வீட்டு வேலையும் செய்யணும், சமைக்கணும், எல்லாம் செய்யணும். அதே இந்த ஃபுட் ப்ராசஸர் இருந்தா நம்ம வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அவங்க பிள்ளைங்க இருந்தாலே பிள்ளைங்களே சொந்தமா செஞ்சிருவாங்க. இப்ப ஒன்னொன்னு நான் காமிக்கிறேன், என்னன்னு பாக்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோ. பொட்டேட்டோவும் வந்து நம்ம அழகா வந்து இது பண்ணி பார்க்கலாம், ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து அழகா நம்மளுக்கு ஸ்லைஸ் பண்ணிருச்சு. நம்ம அழகா சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்தியா வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் நம்ம அழகா செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம சாப் பண்ணுவோம். எதுக்கு சாப் பண்ணுவோம்? ஆஹ் இப்ப நம்ம மீன் பெரட்டுறோம். இப்ப வந்து ஒரு என்னது ஸ்டீம் செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டீம் மேல வந்து நம்ம பூண்டு அதெல்லாம் வந்து சாப் பண்ணி போடுவோம். ரெண்டாவது வந்து வடை எல்லாம் செஞ்சோம்னா நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வந்து சின்ன சின்னதா சாப் பண்ணி போடுவோம். அதுவுமே நம்மளுக்கிட்ட ஈஸியா எப்படி செஞ்சு கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இத வந்து நான் இதுல போட்டுறேன். வெங்காயமும் நான் இதுல போட்டுறேன். இதுல போட்டுட்டு இது வந்து ஜஸ்ட் வந்து அது மேல தெரிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கவருக்கு இதை போட்டுக்க வேண்டியதான். இதுவுமே அவ்வளவு அழகா நம்மளுக்கு. ஆனா இதோட கத்தி எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பாய்க்கிறப்ப கவனமா நம்ம பாய்க்கணும். கொஞ்ச நேரத்துல அழகா உங்களுக்கு வந்து அழகா வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி கொடுத்துருச்சு. இதே நம்ம என்ன செய்வோம், பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் வந்து வெட்டி இது பண்ணி கண்ணு எரியும், ரெண்டாவது கை எரியும். ரொம்ப பேத்துக்கு வந்து சென்சிட்டிவா இருக்கும். ஸ்கின் எல்லாம் சென்சிட்டிவா இருந்தா அவங்க பூண்டு உரிச்சாலுமே அவங்க கை ரொம்ப எரியும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவங்க கொஞ்ச நேரம் தண்ணியில எல்லாத்தையும் போட்டு தோலை உரிச்சு வச்சுட்டா சமைக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்ச நேரம் வேலை எல்லாமே அரைச்சி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்ப அடுத்தது என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னா அடுத்தது இன்னொன்னு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மிளகா வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போடுவோம். இப்ப ட்ரை சில்லி சிக்கன் எல்லாம் செஞ்சோம். அப்புறம் வந்து மிளகா அரைக்க போறோம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம், வெட்டி போடுவோம். ரெண்டாவது வந்து நம்ம கிள்ளி போடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா இதுல கூட நம்ம விதை இல்லாம அது விதை தனியா நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது அவ்வளவு அழகா வந்து விதைய வந்து தனியா வெட்டி கொடுத்துரும் நம்மளுக்கு. அதுவுமே நம்ம என்ன செய்யலாம், இப்படி போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நம்ம சொன்ன மாதிரி இது வந்து சும்மா ஜஸ்ட் கேட் மாதிரி போடுறதுக்கு தான்.
ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு, அது வெட்டி கொடுத்துருச்சு. நம்ம வந்து இப்ப வந்து என்ன செய்யலாம், ஜலிச்சிடலாம். ஜலிக்கிறதுக்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஜலிக்கிறதுக்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம அழகா ஜலிச்சோம்னா அது வந்து விதை தனியா மிளகா தனியா நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துரும். ரெண்டாவது நம்ம அரைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி. ஏன்னா விதை வந்து ரொம்ப பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, விதைனால நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வேக வச்சு விதைய தனியா எடுத்து அரைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, வேலை கூட. அதனால இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸ் இருந்தா நம்ம அதுல போட்டோம்னா அது நம்மளுக்கு விதைய தனியா வெட்டி கொடுத்துரும். நம்ம விதைய இந்த மாதிரி ஜலிச்சு இதோ விதெல்லாம் இதுல வந்துருச்சு, மிளகா மட்டும் இதுல வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், இப்போ வந்து காஞ்ச மிளகா, எதுக்கெல்லாம் நம்ம காஞ்ச மிளகா பாய்க்கிறோம் அப்படின்னா அந்த மிளகாவை மட்டும் நம்ம எடுத்து அழகா பாய்ச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் வந்து தோசைக்கு மாவு அரைச்சு காட்ட போறேன். மாவு அரைக்கிறதுக்கு முன்னுக்கு நான் என்ன செய்யறேன், குறைச்சிக்கிறேன். இந்த கத்தி இதுதான் வந்து நம்ம ரெண்டுக்குமே பாய்க்கலாம். இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன், இதுல மாவு அரைக்க போறேன். இதுக்குமே பாய்ச்சிக்கலாம். வந்து நான் ட்ரை இன்கிரீடியன்ட் உங்களுக்கு அரைச்சு காமிச்சேன்ல, அதுக்குமே நம்ம இதுதான் பாய்ப்போம். இது வந்து ஈஸியா கழுவியும் வச்சுக்கலாம். ஓகே, இது போட்டுறதுமே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்ல. பூட்டியாச்சு. இப்ப வந்து மாவு அரைச்சு காமிக்கிறேன். ஒரே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு நம்ம அரைக்க வேண்டியதான். ஓகே, இதே நம்ம வேற பிளேண்டர், வெளியில உள்ள பிளேண்டர் பார்த்தோம்னா இப்படி கையில வச்சுக்கிட்டு அமுத்திக்கிட்டு இது ஒரு சைட் ஆடும், இது ஒரு சைட் ஆடும், நம்ம அமுத்திக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு அரைப்போம். இப்ப வந்து நான் ஜஸ்ட் நான் பூட்டிட்டு நான் சும்மா அப்படியே நின்றுட்டு அது பாட்டுக்கு அதை அரைக்குது. ரெண்டாவது ஒன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, நான் தண்ணி கரெக்டா ஊத்துனதுனால நான் தண்ணி ஆட் பண்ணல. அதே தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம மூடியை திருப்பி கழட்ட தேவையில்லை. அழகா இதை கழட்டிட்டு இதுலயே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இப்ப கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், இதுவும் எவ்வளவு அழகா ஸ்மூத்தா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், சப்பாத்தி மாவு பிழைய போறோம். சப்பாத்தி மாவு மட்டும் இல்லாம இப்ப ஒன்னும் கொஞ்ச நாள்ல 11ஆம் மாசம் நம்மளுக்கு தீபாவளி வரப்போகுது. 11ஆம் மாசம் தானே இருக்கு அப்படின்னு நினைக்காம, ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2026 பிறந்து 3ஆம் மாசம் வந்து ஒரு 2 வாரத்துல 3ஆம் மாசமே முடிய போகுது. கரெக்டா நம்மளுக்கும் இந்த மாசத்துல ஃபுட் ப்ராசஸர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு ஃபுட் ப்ராசஸர் வந்து இந்த மாசமே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தீபாவளிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட முறுக்கு மாவெல்லாம் பிழையறதுக்கு ஈஸி. ஏன்னா முறுக்கு மாவு கண்டிப்பா எல்லாரும் ஒரு பேக்கெட் அந்த மாதிரி வாங்கி பிழைய மாட்டோம், நிறைய பிழையுவோம், நிறைய பேத்துக்கு கொடுக்கணும், நேபர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம கையில தான் பிழையும். அதே இந்த ஃபுட் ப்ராசஸ் இருந்தா எவ்வளவு அழகா மாவு நம்மளுக்கு வந்து சாஃப்டா பிழைஞ்சு கொடுக்குது அப்படின்னு இதுலயே பார்க்கலாம்.
இதோ இது நான் ஆட்டா மாவு. நான் ஆட்டா மாவு கொட்டிட்டேன். ஆட்டா மாவு கொட்டிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல தண்ணிய ஊத்த போறோம். நான் முதலே வந்து தண்ணியில லேசா உப்பும் பட்டரும் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு மாவு அழகா பிழைஞ்சு கொடுத்துருச்சு. பாத்தீங்களா? தோசை இது சப்பாத்தி மாவு. கண்டிப்பா நாளையில இருந்து ஸ்கூல் லீவு. கண்டிப்பா நம்ம பசியாரெல்லாம் செய்வோம். இப்ப எல்லாம் நிறைய வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் வந்து சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு நம்ம கையில மாவு பிழையாம இந்த ஃபுட் ப்ராசஸர்ல அழகா மாவு பிழைஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு ஸ்மூத்தா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட முறுக்கு மாவும் வந்து அழகா நம்மளுக்கு பிழைஞ்சு கொடுத்துரும். இந்த மாசம் வந்து ப்ரொமோஷன் இருக்கு. நானு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்லைட் ஷேர் பண்றேன். அதுல வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்டும் கிடைக்குது. பிரவினேஷ் ஸ்லைட் ஷேர் பண்றீங்களா? இதோ இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த மாசம் வந்து 4 மந்த் இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபுட் ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு வெளியாக்கி இருக்காங்க. அது வாங்கணும்னா கிஃப்ட் வித் பர்ச்சேஸ்ல வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, டிஷ் ட்ரெய்னர் ரேக் கிடைக்குது. நம்ம மங்கெல்லாம் கழுவி வைக்கிற அந்த ரேக் ஒண்ணு இலவசமா கிடைக்குது. ZIPP யாரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரெடிட் கார்ட்லயும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு யாராவது கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறீங்க ZIPPலயும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது 4 மந்த் இன்ஸ்டால்மெண்ட்லயும் எடுத்துக்கலாம். இத பத்தி மேல் விவரம் வேணும், எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்லைன் பிளாட்டினம் அவங்ககிட்ட கேட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராப்ப வந்து தவற விடாம ஒன்னொன்னு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எல்லார் வீட்லயும் நொக்ஸா ப்ரெஷர் குக்கர் எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸரும் எல்லார் வீட்லயும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுவும் ரொம்பவுமே அவசியம். ஹவுஸ் ஒய்ஃப்ங்களுக்கு வேலை செய்யற பர்சனுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு வேலையை வந்து சிம்பிளா முடிச்சு கொடுத்துரும். எல்லாம் கொஞ்ச நேரத்துல நம்ம வேலையை முடிச்சிடலாம். இப்ப ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. எதுவுமே நம்ம போட்டு அழுத்திக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அழகா நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். வெட்டினது எல்லாமே நான் இங்க ஸ்லைஸா வச்சிருக்கிறேன், நீங்களே பார்க்கலாம். எல்லாமே அழகா நம்மளுக்கு நறுக்கி கொடுத்துரும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு நான்